ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது இந்த 5 years ஜேர்னி இந்த இது 5th attempt எனக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் பர்சனோட சக்சஸ்ன்னு சொல்றத விட நிறைய பேர் என்னை சுத்தி இருக்கவங்க இன்புட்ஸ் கொடுத்தாங்க, எனக்காக சாக்ரிஃபைசஸ் இருந்தது. நான் முதல்வன் ஆகட்டும், இல்ல எனக்கு கோச்சிங் கொடுத்த நிறைய இன்டர்வியூ கோச்சிங் கொடுத்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் என்னோட ஸ்கூல் டிஏவி ஆகட்டும், எல்லாரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு நீங்க ஃபுல்லா பயிற்சி எடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது சார்? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம். மெயின்ஸ் படிக்கிற போது நான் முதல்வன்ல இருந்தேன், எஸ்டில தங்கியிருந்தேன். அப்போ அவங்க கொடுத்த டெய்லி ஆன்சர் ரைட்டிங், அப்புறம் சுதாகரன் சார் அவர் தான் நான் முதல்வன் மிஷன் டைரக்டர். ஸோ அவங்க கொடுத்த சப்போர்ட், மாரல் என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு இட் கெப்ட் மீ கோயிங். அப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ வெல் இன் மெயின்ஸ். இதனால நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளவுதான் கண்டென்ட் இருந்தாலும் அந்த எக்ஸாம் என்வாயர்மெண்ட்ல போய் நம்ம அதை டெலிவர் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது தான். அது வந்து டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ஆகட்டும், அந்த ஆன்சர் எழுதி நம்மளே அதை எவாலுவேட் பண்றதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. சின்ன வயசுல இருந்து போலீஸ் சர்வீசஸ் சேரணுங்கிறது என்னோட ஆம்பிஷன், லட்சியம் மேம். ஸோ அது சிவில் சர்வீஸ் மூலியமா தான் சேர முடியும். அதுக்காக நான் இந்த சிவில் சர்வீசஸ் எழுதுனேன். இது 5வது அட்டம்னால இது எனக்கு 5th year ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஆரம்ப காலத்துல வந்துட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பக்கம் படிக்க வேண்டி இருந்தது. நாளாக 3வது 4வது அட்டம் வர ஒரு நாளைக்கு அதுவே 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் இல்ல உங்களுடைய டிப்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க திரு சிவச்சந்திரன்? இந்த எக்ஸாம் வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்மளால கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அன்சர்டனிட்டி நிறைய இருக்கும். கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமுக்கு, கன்சிஸ்டன்சியோட. இந்த எக்ஸாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்ல ஒரு நல்ல கிராஜுவேஷனோ முடிச்சுட்டு பிளான் பி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா டெய்லி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிசல்ட்ஸ் பத்தி கண்டுக்காம. எப்பயாவது ஒரு தடவை வில் டெஃபினெட்லி கிளியர் த எக்ஸாம்.